இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது வெந்தயத்தை அரிசியோடவும் உளுந்தோடவும் சேர்த்து தான் நம்ம அரைப்போம். இந்த மாதிரி அரைக்கும் போது இந்த வெந்தயம் அங்கங்கே திப்பி திப்பியாக நிற்கும். நம்ம இட்லியோ தோசையோ சாப்பிடும் போதே நமக்கு தெரியும், அப்பப்போ நம்ம வாயில் கடிப்படுறது. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு வெந்தயத்தை இந்த மாதிரி தனியாக ஊற வச்சுக்கோங்க. கிரைண்டர் போடுறச்சவே ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஓட்டி விடுங்க. நல்ல ஒரு ஸ்பூன் வெந்தயமே நமக்கு ஒரு கை நிறைய நல்ல பேஸ்ட் மாதிரி ஒரு விழுது மாதிரி நமக்கு நல்லா கிடைக்கும். நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் உளுந்தையோ அரிசியோ சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைக்கிறதுனால மாவு நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைக்கிறதுனால இட்லி தோசை நல்ல சாஃப்டாக கிடைக்கும். மாவும் நல்ல உபரியாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மழைக்காலங்களில் நம்ம மாவு கரைச்சி வச்சோம்னா புளிச்சு பொங்கியே வராது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்ல மாவு சீக்கிரமாக நல்லா பொங்கி வரதோட இட்லியாக இருந்தால் சாஃப்டாக, தோசையாக இருந்தால் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். புது கிரைண்டராக இருக்கிற பட்சத்தில் இந்த திப்பி திப்பியாக வர சான்ஸ் இல்லை. கொஞ்சம் பழகின கிரைண்டராக இருந்தால் கண்டிப்பாக வரும். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாவும் நல்ல சாஃப்டாக கிடைக்கும், உபரியாகவும் இருக்கும். வெந்தயமும் எங்கேயும் தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல டிப்லாம் கிடைக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.